ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் டூர் பார்க்கலாம் வாங்க. இந்த செடி நம்ம கொடி ரோஸ் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கனகாமரம் செடியில் கனகாமரம் பூலாம் பூத்துருக்கு. மொட்டுங்கள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கனகாமரத்தில் வச்சு வருதுங்க. அப்புறம் வந்து இது பிளாக் ரோஸு ஒரு மொட்டு வச்சுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் ரோஸு, இதில் துளிர் வரல, அந்த ஒரு துளிரோடு நிற்கிது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ரோஸு, இதுலேயுமே 2 மொட்டு இருக்குது, மீதியெல்லாம் பூத்துட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு துளிர் வந்தால் தாங்க பார்க்கணும். நிறைய ரோஸ் செடியில் பூலாம் பூக்க போகுது, மொட்டெல்லாம் வச்சுருக்கு. ரெட் கலர் ரோஸு, தாஜ்மஹால் ரெட்டு, இது அதுலேயும் கொஞ்சம் நல்லா துளிர்லாம் வருது இப்போ தான். அப்புறம் வந்து கல்கத்தா ரோஸு, கல்கத்தா ரோஸ்லேயும் ஒரு 2-3 மொட்டு தான் இருக்குது. அப்புறம் இது ஆரஞ்சு கலர் ரோஸு, இதுலேயும் நிறைய துளிர் வந்துகிட்ருக்குது, மொட்டு ஒரு 2 தான் இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தோம்னா நம்ம அடுக்கு மல்லி, ரோஸ் மல்லி, அதில் இப்போ தான் ஒரே ஒரு மொட்டு வச்சுருக்குறாங்க, பார்ப்போம். அப்புறம் இது வந்து பீன்ஸ் செடி, உங்களுக்கு தான் தெரியுமே, இது பச்சை மிளகா அந்த செடிக்குள்ளே நிற்கிது, நம்ம மல்லி செடிக்குள்ளே. இது வந்து கனகாமரம், அது என்னமோ நாட்டு கனகாமரம் என்ன சொல்கிறாங்க, அந்த கனகாமரம் வந்துட்டுருக்குதுன்னு பூ வைக்கலிங்க. பாருங்க, பாவக்காய் கொடி. அப்புறம் இது வந்து இட்லி பூச்செடி, எல்லாம் வெத்தலை கொடி. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பார்க்கவே. வெத்தலை கொடிலாம் இந்த மாதிரி கொடிலாம் ஏற்றி ஏற்றி விட்டு சூப்பராக இருக்குது. பாவக்காய் வேறு ஒன்று இருக்குது. அப்புறம் எலுமிச்சை செடி, கமலாரஞ்சி செடி. அது ஐயோ சாரிங்க, எனக்கு அதெல்லாம் லைட்டாக தெரியாது. கமலாரஞ்சி செடி நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டு வரதை தவிர நம்மளுக்கு இன்னும் காய் வரலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது சின்ன பாரிஜாதம், அதுலேயும் 3 மொட்டுக்கு அப்புறம் இன்னுமே மொட்டு வைக்கலை. கீழே பார்த்திங்கன்னா அப்படியே சப்போட்டா, அப்புறம் மாதுளை செடியும் தனியாக எடுத்து வச்சுது பாருங்கள், நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. இப்போ தான் மாதுளை செடி என்னவோ குட்டி குட்டியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அது வேறு இது வேறு, இது ஏற்கனவே இருக்குது நம்ம வீட்டில். இது பாருங்களேன், ஸ்லாப் வரைக்கும் எட்டி போயிடுச்சு. செம்பருத்தி நல்லா வளர்ந்து அதுவும் மரம் மாதிரி போயிட்டாங்க. எல்லோ கலரு கனகாம்பரமும் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பூ எடுக்கிறாங்க இப்போ தான். அப்புறம் வந்து இது நம்மளுக்கு இருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டது, நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே தான் பாரு சின்ன சின்னதாக மாதுளை வந்தது அப்படியே இருக்குது. இது எலுமிச்சை, இது வந்து கோழிக்கொண்டை பூவு, அதுவும் செடி நல்லா வந்துக்கிட்டு இருக்குது, எடுத்து வச்சுது. அப்புறம் வந்து பிங்க் கலர் இட்லி பூ, பிங்க் கலர், ரெட் கலர் இட்லி பூ செடி, ரெட் கலர். அப்புறம் வந்து நம்ம பெரிய பாரிஜாதம் செடியில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இவ்வளவு தான். அப்புறம் வந்து இன்னொன்றும் இருக்குது. இதுக்கு இந்த பாட்டுக்குள்ளே நம்ம பாரிஜாத பாட்டுக்குள்ளேயும் பாருங்களேன் மாதுளை. ஐயோ, இத்தனை மாதுளை செடி வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மாதுளை இதுவே வச்சிட வேண்டியதான், நம்ம தோப்பு வச்சிட வேண்டியது தான். அப்படியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இது சம்பங்கி, இதுவுமே இன்னமும் நம்மளுக்கு பூ வரல, அது சீசன் அப்போ தான் பூக்குன்னு நினைக்கிறேன். சம்பங்கி அது ஒரு பூவு, அது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு வரும்போது நீ தான் பார்த்தியே, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூ வாசனை அவ்வளோ அழகாக இருக்கும். செடியா? ஆமாம். நான் வந்து அது காஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். இல்லை, அது வந்து கிழங்கு, அது மேலே கிழங்கு உள்ளே இருக்கிறதுலேருந்து நம்மளுக்கு முளைச்சி வரும். அது வந்து மேலே பூ பூத்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய அதில் செடி வந்திருக்கு நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மூக்குத்தி பட்டன். அப்புறம் இங்கே பாருங்களேன், திராட்சை, வாழைக்காய் போல் திராட்சை அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இது வந்து சிரியானாங்க செடிங்க, சின்ன, அதாவது வாட்டர் கேனில் தான் இருக்குது. அப்புறம் கனகாம்பரம், அப்புறம் இது வந்து குண்டு மல்லி. அப்புறம் தான் நம்ம பார்த்துனே இருக்குமே பெருசாக மரம் போல் வந்திருக்கிற நம்ம பவள மல்லி செடி. காம்பவுண்டையே தாண்டி போயிடுச்சு பாருங்கள், அந்த செவுத்தை தாண்டி வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம கீழே தான் எடுத்து தரையில் தான் வைக்கணும் போடுக்குது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது தெருநீட்டு பச்சலை. அப்புறம் இந்த எலுமிச்சை செடி, இதுவும் நம்ம வந்து பாட்டு மாற்றினோம்னா கடகடன்னு பெருசாகுங்க. இன்னும் பாட்டு மாற்றலாம், சின்ன பாட்டில் தான் இருக்குது. நம்ம பச்சை மிளகா பாருங்கள், பறித்ததுக்கப்புறம் இது பாருங்கள் மொட்டு, அதில் ஒரு காய். நம்ம சரி அதை கட் பண்ணி விட்டு துளிர் வேறு வந்து வருதா பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிஞ்சுலாம் சின்ன சின்னதாக கிடக்கு. அது பிஞ்சா இல்லை பெருசாக வந்தது தான் அப்படி தான் வந்திருக்குதா தெரியல. சரி பார்க்கலாம்.
அப்புறம் செர்பரா நான் இன்னைக்கு அந்த கொய்யா பாருங்க. செர்பரா செடி வச்சு ஷார்ட்ஸ் பண்ணி பார்த்தேங்க. ஆனால் நல்லாவே வரல. நான் நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாவும் அது பாட்டுக்கு வளர்ந்து போயிட்டுருக்குது. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, தக்காளி செடி, கொய்யாக்குள்ளே நிற்கிற செர்பராவில் தாங்க இப்போ பூ நிறையா இருக்குது மறுபடியும். அப்புறம் இது வாடாமல்லிக்குள்ளே நிற்கிற புடலை பாருங்கள், அதுவும் நல்லா வளர்ந்து போயிட்டுருக்குது. அப்புறம் பீன்ஸ் செடி தான் நேற்று கூட பார்த்துருப்பீங்களே, அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சங்குப்பூ செடியில் நிறையா பூ பூத்துருக்குது. நிறைய பூ, ஆனால் வீடியோவில் சரியாக வரல. பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள், பீன்ஸு நல்லா வந்திருக்குது. அப்புறம் இந்த செர்பராவிலும் பூ பூத்துருக்குது. எல்லோ கலர் சாமந்தி, மஞ்சள், பொங்கலுக்கு வச்சுற மஞ்சள் பாருங்கள். மஞ்சள் நம்ம வீட்டில் இருக்கு. ஆமாம், மஞ்சள் செடி வச்சு வந்திருக்குது அவரை. அப்படியா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி பாருங்களேன், மொட்டை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. அப்புறம் திப்பிலியும் நிறையா வந்திருக்குது நம்மளுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செர்பரா வந்து நம்மளுக்கு பூத்தே முடிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட 1-2 தான் இருக்குது அதில். அப்புறம் வந்து புடலை செடியில் பார்த்திங்கன்னா நேற்று பூ பூத்துருந்தது, நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துடுச்சு. அதனால் இன்றைக்கி காலையிலே போய் ஒரு பூ பூத்துருந்ததை எடுத்து வச்சுருக்குறோம் பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வந்து ஒரு நூல் போல், அதாவது இடியாப்பம் மாதிரி நூல் மாதிரி அப்படியே இருக்குது. நடுவில் மட்டும் அந்த பூ இதழ் இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கும் நிறையா பூ வர்ற மாதிரி இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள். அப்புறம் இது பாருங்கள், நம்ம நித்திய மல்லி எடுக்காமல் விட்டுட்டோம், அதனால் எடுத்து காட்டுறோம். சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் தட்டி விட்டுட்டு போங்க. டாடா, பாய் பாய்.